டிகேஸ் என் நம்ம நெய்பர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காலிஃப்ளவர் குழம்பு. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 200 கிராம், பெரிய வெங்காயம் 5, தக்காளி 2, கொத்தமல்லி 5 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1½ டேபிள்ஸ்பூன், குறுமிளகு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 8, துருவிய தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், பட்டை சிறிய துண்டு, இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 10 பல், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் காலிஃப்ளவர் வேக வைப்பதற்கு தேவையான நீர் ஊற்றி நன்றாக கொதிக்க விடவும். நீர் நன்றாக கொதித்த பின்பு சிறிது மஞ்சள் தூள் இடவும். அதற்கு பிறகு கொதித்த நீரில் காலிஃப்ளவரை போட்டு 2 நிமிடம் கழித்து இறக்கவும். 5 நிமிடம் கழித்து தண்ணீரிலிருந்து காலிஃப்ளவரை வடிகட்டி இறக்கி தனியாக வைத்துக் கொள்ளவும். ஒரு கடாய் வைத்து அது மிதமான சூடானவுடன் 5 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு வணக்கவும். கொத்தமல்லியை சிறிது வணங்கிய பின்பு 1½ டேபிள்ஸ்பூன் சீரகம் அதன் உடன் சேர்த்து வணக்கவும். கொத்தமல்லி, சீரகம் இரண்டும் வணங்கிய பின்பு 1 டீஸ்பூன் குறுமிளகு சேர்த்து வணக்கவும். இவை அனைத்தும் நன்றாக வணங்கிய பின்பு தனியாக எடுத்து ஆற வைக்கவும். அதே கடாயில் 8 காய்ந்த மிளகாயை போட்டு நன்றாக வறுத்து எடுத்து வைக்கவும். ஒரு கடாயை வைத்து கடாய் காய்ந்தவுடன் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ந்தவுடன் அதில் பெரிய துண்டுகளாக நறுக்கிய 4 பெரிய வெங்காயத்தை பொன் நிறமாக வதக்கவும். அதனுடன் இஞ்சி, பூண்டு மற்றும் கறிவேப்பிலை ஆகியவற்றை போட்டு வதக்கவும். அனைத்தும் நன்றாக வதங்கிய பின்பு துருவிய வைத்த 4 டேபிள்ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து வதக்கவும். தேங்காய் வதங்கிய பின்பு அதனுடன் சிறிதளவு பட்டை சேர்த்து இறக்கி வைக்கவும். இறக்கி வைத்த கலவையுடன் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கவும். அனைத்தும் நன்றாக ஆற வைக்கவும். கலவை அனைத்தும் நன்றாக ஆறிய பின்பு மிக்ஸியில் நன்றாக அரைத்து எடுக்கவும். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ந்த பிறகு 1 டீஸ்பூன் கடுகு போடவும். கடுகு பொரிந்த பிறகு பொடிப்பொடியாக நறுக்கி வைத்து 1 வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கவும். அதன் பிறகு 2 தக்காளியை பொடிப்பொடியாக அரிந்து அதனுடன் சேர்க்கவும். வெங்காயம் மற்றும் தக்காளி நன்றாக வதங்கிய பிறகு தனியாக எடுத்து ஆற வைத்த காலிஃப்ளவரை அதனுடன் சேர்த்து வதக்கவும். 2 நிமிடம் கழித்து அதனுடன் அரைத்து வைத்த குழம்பு கலவையை சேர்க்கவும். இத்துடன் தேவைக்கு ஏற்ப தண்ணீர் சேர்க்கவும். அனைத்தும் நன்றாக கலந்த பின்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். காலிஃப்ளவர் மற்றும் அரைத்து வைத்த குழம்பு மசாலா நன்றாக கொதித்த பிறகு இறக்கவும். இப்பொழுது நமக்கு தேவையான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி.